ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நர்சரி கார்டன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கார்டன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலவாசல்ல இருந்து பழங்கானத்தம் போகிறோம் இல்லையா, அந்த ரூட்டில் உள்ள பிரிட்ஜுக்கு கீழே இருக்குங்க இந்த பாண்டியன் நர்சரி கார்டன். இங்கே வந்து எல்லா செடிகளுமே வச்சுருக்காங்கங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளை அட்மையர் பண்ணுற மாதிரி அப்படி ரோஸ் செடிங்க. ஸோ கலர் கலராக பார்க்கவே அப்படி ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வந்தி அந்த மாதிரி செடிகள்லாம் இருந்தது. செம்பருத்தி பூ, செடி பிச்சி, கொடி பிச்சி, இந்த மாதிரி நிறைய செடி வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. இதெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் பூன்னு சொல்லுவோம்ல, இதுலேயே நீங்கள் ஒரு வைலட் கலரில் இருக்கும், அதிலே ஒயிட் கலர் இருந்தது. அடுத்தது செம்பருத்தி பூங்க. செம்பருத்தி பூலாம் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்கங்க. அப்புறம் செடி பிச்சி, கொடி பிச்சி சொன்னேன் இல்லையா, அந்த செடியெல்லாம் இதான் அது. ஸோ நீங்கள் கொடி பிச்சி பார்த்துருப்பீங்க, அது செடி பிச்சின்னு சொன்னாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட் பிளான்ட்டு, அப்புறம் ஏஞ்சல்னு அப்படின்லாம் சொன்னாங்க. அது நிறைய செடி பேர்லாம் தெரியல. ஸோ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இந்த கரிசலாங்கண்ணி கீரை, அப்புறம் பார்த்திங்கன்னா கேசவர்தினி, ரணக்கல்லி செடி, ரோஸ்மேரி, கீரை வகைகளில் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி கீரை, வெத்தலை, மனோரஞ்சிதம், நந்தியாவட்டை பூ 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபாய்க்கு அந்த மாதிரி ரேஞ்ச் வைஸ் நந்தியாவட்டையில் கொடுக்குறாங்க. சந்திரமுகின்னு ஒரு பூ இருக்காங்க, அது 50 ருபீஸ். சங்குப்பூ, நித்திய கல்யாணி, ஓமவல்லி, துளசி, கருந்துளசி, வில்வ இலை, ஸோ இது எல்லாமே இருந்துச்சு. இது வந்து ரோஸ், இந்த ரோஸ்ங்க, பட்டன் ரோஸ், அதுவும் அதில் வந்து கொஞ்சம் தான் செடி இருந்தது. கீரை வகைகளை சொன்னேன், கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, அகத்திக்கீரை, அதே மாதிரி வாழை செடியில் வந்து செவ்வாழை, கற்பூரவள்ளி, ரஸ்தாளி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இது மாதுளம்பழ செடிங்க. மாதுளம்பழத்துல ஒட்டு செடின்னு வச்சுருந்தாங்க. அதாவது 250 ரூபா, 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அந்த ஒட்டு செடி. அடுத்து இன்சுலின் செடின்னு வச்சுருந்தாங்க 50 ருபீஸ்க்கு. இன்சுலின் செடி வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட் வந்து ஒவ்வொரு இலை ஒரு நாளைக்கு டெய்லி சாப்பிட்டா நல்லது அப்படின்னாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மாங்காய் மரங்க. இதெல்லாம் 1500 ரூபா அந்த ரேஞ்சு சொன்னாங்க. அதே மாதிரி பக்கத்தில் மூங்கில் வச்சுருந்தாங்க. மூங்கிலுமே 1200 ரூபா சொன்னாங்க. அந்த மூங்கில் பார்க்குறதுக்கு வளைஞ்சு கீழே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த மூங்கில் மரமே பார்க்க வித்தியாசமாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. நம்ம கார்டன் ஏதாவது செட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வாங்கினோன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேட்டும் கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தனால இங்கே வாங்கினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அடுத்து ஒட்டு தென்னை வச்சுருந்தாங்கங்க. இதெல்லாம் ஒட்டு தென்னை. பாக்கு மரம் இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நம்ம தொட்டியில் வளர்க்குற செடிங்க. அது நீர் பிரமின்னு ஒரு செடி நல்லா இருந்துச்சு தொட்டியில் வளர்க்குறது. அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேபேஜ், அதுவுமே தொட்டியில் வளர்க்குறது தான். நம்ம ரொம்ப பெரிய தொட்டிலாம் வேணாம், வீட்டில் சின்னதாக ஒரு இது வச்சு அதில் நம்ம வளர்த்தாலே போதும். ஒரு 4-5 பூ அதில் வாங்கி அந்த செடி வாங்கி வச்சாலே அதோட வேர் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நிறைய வந்துடுதுங்க. ஸோ அதனால் அது ஒன்று 10 ருபீஸ் தான் சொன்னாங்க. ஸோ நீங்களும் இந்த பிளான்ட், அதாவது பாண்டியன் நர்சரி கார்டன் போனீங்கன்னா இந்த மாதிரி செடிகள்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு தடவை பழங்கானத்தம் இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கே பிடிக்கும். இந்த செடி தான் சொன்னேன், நீர் பிரமின்னு சொல்லி நிறைய வச்சுருந்தாங்க. அங்கே நேமே தெரியல நிறைய. அதுக்கப்புறம் அவங்க தான் ஒவ்வொரு நேமாக அப்படியே சொன்னாங்க, வரிசை இது அதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம மெமரியில் உள்ளது நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச நேம் மட்டும்தான் நிற்கும். ஸோ மற்றதெல்லாம் என்னென்னு தெரியும்.